ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜியோகிராஃபியில் 6th டேர்ம் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய லெசன் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் வந்து ஒன்லைனராக தான் இருக்கும். அதை படிச்சுட்டு ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் அடுத்து காமிப்பேன். டோட்டலாக எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். தொடர்ந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, கேடரியா கெட்ட இடத்தும் இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் திருக்குறள். இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர், இந்த கூற்று சரி. காரணம் வந்து ஒரு பொருளை வளமாக மாற்றணும். இப்போ ஒரு கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரும்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம வளமாக மாற்றணும்னு நினச்சோன்னா கரெக்டான காலத்தில் எடுத்துகிட்டு வரணும். அந்த கரும்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ அதுலேருந்து நிறைய பொருட்கள் தயாரிக்கிறோம். அப்போ ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், வளமாக மாற்றுறோம். அப்படி மாற்றுறதுக்கு நம்மளுக்கு காலமும் தொழில்நுட்பமும் தேவைப்படுது. அடுத்தது 3, நிலக்கரி என்பது புதுப்பிக்கத்தக்க வளமா புதுப்பிக்க இயலாத வளமா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர், புதுப்பிக்க இயலாத வளம். அதாவது புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்றது ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அது தீர்ந்துருச்சு அப்படின்னா அது நம்ம வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப நெடுங்காலம் எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அதை மீட்டு கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம புதுப்பிக்க இயலாத வளம்னு சொல்லுவோம். இப்போ நிலக்கரி வந்து தீர்ந்துட்டே வருது. அதனால தான் அதுக்கான மாற்று எரிபொருள் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான கேள்வி, வளர்ச்சியின் அடிப்படையில் 2 வகைகளாக வளங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன வகை அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுப்பித்தலின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5வது கேள்வி. ஆன்சர் 2. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதுப்பிக்கத்தக்க வளம், புதுப்பிக்க இயலாத வளம். 6வது கேள்வி, உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது? அதாவது எந்த காடுகள்? ஆன்சர், வெப்பமண்டல மழைக்காடுகளை தான் உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 7வது கேள்வி, மூலப்பொருள்களிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருள்களாக மாற்றம் செயல்பாடு. அது மாற்றம் இந்த இடத்துல தவறாக இருக்குது. மாற்றம் செயல்பாடு அப்படின்றது 3ஆம் நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர், இந்த கூற்று வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா, மூலப்பொருள்லேருந்து வேறு ஒரு பொருளாக மாற்றம் செய்வது அப்படின்றது 2ஆம் நிலை செயல்பாடு. இங்கே 3ஆம் நிலைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. 8வது கேள்வி, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே. இந்த கூற்றை கூறியவர் யார்? ஆன்சர், காந்தியடிகள். காந்தியடிகள் எந்த ஆண்டு பிறந்தார், எந்த ஆண்டு இறந்தார்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வளங்களை பாதுகாக்க பின்பற்றப்படும் 3 வழிமுறைகள், அதாவது 3R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3R அப்படின்றது இந்த 3Rக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அடுத்த கேள்வி, காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்? என்னடா இது நம்மளுக்கு செகண்ட் டேர்ம்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடியது. நம்ம ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சு செகண்ட் டேர்ம் வந்துருக்கோம் இல்லையா? ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் டேர்ம்லேயே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். அடுத்து தேர்ட் டேர்ம் வரும்போது ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மை ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்திருப்பேன். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் கிரேக்கம். மொத்தம் 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் யுவர் ஆன்சர் அப்படின்றதுல 2 கொஷின் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேசிய மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? கொண்டாடுகிறதுன்றது தவறு, கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இது 2க்கும் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் PYQவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.